உருண்டை எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இது வந்து காலையில் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். காலையிலேயே ஊற வச்சுட்டேன். இப்போ அரைச்சிட்டு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், மாவை வந்து நல்லா தண்ணியாக அரைச்சி வச்சுருக்கேன். இது பாருங்கள், நல்லா தண்ணியாக இருக்குது. இதுக்கு வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஜீரகம், கடுகு, பெருங்காயம், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி காட்டுறேன். பாருங்கள், எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றினவுடனே கடுகு போடுறேன், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சிம்பிளான சாயங்காலம் ஈவினிங் டிஃபன் தான் இது. ஜீரகம் போட்டேன், மிளகாய் வத்தல் போட்டேன். பெருங்காயம் வந்து மாவில் கூட போட்டுடலாம். மாவில் போட்டால் கூட ஓகே தான். பெருங்காயம் மாவில் கூட போடலாம். இது பாருங்கள், செவந்துச்சு. இது கூட இந்த கரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, இதை வந்து இதில் ஊற்றணும். ஊற்றிட்டிங்கன்னா நல்லா கெட்டியாகும். இது பாருங்க, நெடி வந்துச்சு. கிட்ட வச்சதுனால நெடி வந்துச்சு. இதை காட்டுறேன் பாருங்கள். இதில் உப்பு போட்டுறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. உப்பு போட்டுட்டு இந்த கட்டி இல்லாமல் கலக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். பாருங்கள், கெட்டி இல்லாமல் கலந்துட்டேன். இதில் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டிருக்கேன். உருட்டிட்டு காட்டுறேன். இந்த கையில் வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு சுடும். கொஞ்சம் ஆற வச்சு செய்யலாம். இந்த பாருங்க, நல்லா சூடாக இருக்கா. ஆறுனப்போ தான் கையில் ஒட்டாது. பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் இருக்குல்ல, அதனால் ஒட்டாது. இதை வந்து குட்டி குட்டியாக கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் குறைன்னு இருந்தால் நல்லா புட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், குட்டி குட்டியாக பிடிச்சி வைக்கிறேன் பாருங்கள். நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைக்குங்க. ரவை மாதிரி அரைச்சிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். காட்டுறேங்க. இங்கே பாருங்கள், இட்லி பானையில் தண்ணி ஊற்றி ஆவி கட்ட வச்சுருக்கேன். இப்போ வந்து இது ஒன்று ஒன்றா இதில் வைக்க போகிறேன். அப்படியே மேலே லைனாக அடுக்கினே வந்தீங்கன்னா வெந்துடும். 10 நிமிஷம் இருந்தீங்கன்னா வெந்துடும். லைனாக இப்படி அடுக்கிடுங்க. ஈவினிங் டிஃபன் மாதிரி சாப்பிடலாம். சில பேருக்கு நைட்டு கூட இதையே சாப்பிடுவாங்க. இந்த மாவு சும்மா சாப்பிட கூட நல்லாயிருக்கும். லைனாக அடிக்கிட்டேன் பாருங்கள். அடிக்கிட்டேன். வெந்த உடனே காட்டுறேன் உங்களுக்கு. 10 நிமிஷம் இருந்தால் போதும். இது நடுவில் அதுக்கு தொட்டுக்க சட்னி 2 தக்காளி போட்டிருக்கேன், வெங்காயம் 1 போட்டிருக்கேன், 4 வரமிளகாய் போட்டிருக்கேன். உப்பு போட்டு அரைச்சி வச்சுருவேன். தாளிப்பு காட்டுறேன் பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். கடுகு, ஜீரகம் போட்டிருக்கேன். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். எண்ணெயை இதில் ஊற்றணும். உருண்டையும் கார சட்னியும் ரெடி. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.